உண்மை உடையும் தருணம். ரேவதிக்கு தெரியவரும் அம்மா சாமுண்டீஸ்வரியின் நிஜ முகம். கார்த்திகை தீபம் ஜூலை 7 எபிசோட். பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு கார்த்திக் மீது இருக்கும் காதலை அம்மாவுக்காக மறைத்துக் கொண்டிருக்கும் ரேவதி மொத்த உண்மையும் தெரிந்துவிட்டது. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் போலி டாக்டர் மருத்துவமனைக்கு வர அவரை பார்த்து பேசும் சந்திரகலா, அந்த கார்த்திக் ஹாஸ்பிடலில் இருந்தா நம்ம வேலை சரியா நடக்காது, அவனை மருந்து வாங்க வெளியே அனுப்பிவிடு என்கிறாள். சந்திரா சொன்னது போல நர்சிடம் ஒரு சீட்டில் மருந்து வாங்கி வரும் சொல்லி அனுப்ப கார்த்தி மயில் வாகனம் இருவரும் மருந்து வாங்க வெளியே செல்கின்றனர். இந்த நேரத்தில் போலி டாக்டர் ராஜராஜனுக்கு ஆபரேஷன் செய்ய ஆபரேஷன் தியேட்டருக்குள் செல்கிறார். அப்போது ரேவதி டாக்டர் கையில் டாட்டூ இல்லை என்பதையும் கவனித்து சந்தேகம் கொள்கிறாள். உடனே ரேவதி கார்த்திக்கு தகவல் கொடுக்க அவன் உடனே டாக்டரின் டிரைவரிடம் விசாரிக்க டாக்டர் இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு வரவே இல்லை என்று சொல்கிறார். இதைக் கேட்டு கார்த்தி ஷாக் ஆகின்றனர். பிறகு டாக்டர் வீட்டுக்கு செல்கிறான். அங்கு அவர்கள் கட்டிப்போட்டு இருப்பதைக் கண்டு உடனே அவர்களை காப்பாற்றுகிறான். பின்பு ரேவதிக்கு வந்திருப்பது போலி டாக்டர் என்ற விஷயத்தை தெரியப்படுத்துகிறான். இந்த விஷயம் அறிந்து சாமுண்டீஸ்வரி உட்பட அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். பின்னர் போலி டாக்டரை போலீசிடம் பிடித்துக் கொடுக்கின்றனர். பின்னர் நிஜ டாக்டர் ராஜராஜனுக்கு ஆபரேஷன் செய்கிறார். ஒரு வழியாக ராஜராஜனுக்கு நல்லபடியாக ஆபரேஷன் நடந்து முடிய எல்லோரும் சந்தோஷப்படுகின்றனர். சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல கார்த்திக்கை இன்னும் நீ எதுக்கு இங்கே இருக்க என வசைப்பாடுகிறாள். இன்னொரு பக்கம் சந்திரகலா யாருக்கும் தெரியாமல் சுடப்பட்டு கிடக்கும் சிவனாண்டியை சந்தித்து கண் கலங்குகிறாள். இங்கே ராஜராஜன் வீட்டுக்கு அழைத்து வர ஏற்பாடுகள் நடப்பதால் வீட்டில் ரூமை சுத்தம் செய்வது போன்ற வேலைகள் நடக்கிறது. கோவிலில் ராஜராஜன் இல்லாமல் கலச பூஜை எப்படி செய்வது என்ற பேச்சுவார்த்தையில் பெரிய தலைகள் ஈடுபட கார்த்திக் ராஜராஜன் கண்டிப்பா இந்த பூஜையில் கலந்து பாரு என வாக்கு கொடுக்கிறான். இப்படியான நிலையில் கார்த்திகை தீபம் பரபரப்பான புறமோ வெளியாகியுள்ளது. ரேவதிக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழைய விஷயங்களை மறக்க செய்த டாக்டரின் மகளை ஆபத்தில் இருந்து கார்த்திக் காப்பாற்றுகிறான். பல மாதங்கள் கழித்து கார்த்தியை சந்திக்கும் அந்த பெண் நடந்த விஷயங்களைப் பற்றி தனது மகளிடம் சொல்கிறாள். அந்த பெண் மறுநாளே ரேவதியிடம் வந்து எல்லா உண்மையையும் சொல்கிறார். பழைய விஷயங்களை மறந்தது, சாமுண்டீஸ்வரி மறைத்த உண்மை, ஏற்கனவே ரேவதிக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாவற்றையும் சொல்ல ரேவதிக்கு ஷாக் தாங்கல. இதை எல்லாம் சாமுண்டீஸ்வரியும் கேட்டுவிடுகிறார். தனது மகளுக்கு எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டது என்பது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருகிறது.